ஹாய் ஆல், வெல்கம் டு ஆஃபீஸ் வாக். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்னென்னா சிக்கன் கிரேவி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம், தக்காளி, தேங்காய், புதினா, பச்சை மிளகாய். இது நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிடணும். நல்ல நைஸான பேஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு. அப்புறம் ஒரு பெரிய கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் போடலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் இன்னும் டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் ஆட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரமாக மசாலா குக் ஆகும், எண்ணெயும் சீக்கிரம் பிரியும். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. பச்சை வாசம் போனோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு இதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் போட்டு நல்லா வணக்குங்க. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம். இப்போது கொத்தமல்லி 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 2 ஸ்பூன். இது நம்ம சில்லி பவுடர் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா முன்னாடியே பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறோம். அதனால மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன். இது எல்லாமே போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வணக்கணும். இதுக்கு தண்ணி ஆட் பண்ணாமல் வணக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அப்படி தண்ணி நம்ம ஆட் பண்ணோன்னா ஃபைனலாக நம்ம செய்கிறப்போ தண்ணி விட்டு வந்துடும் அதுலேருந்து ஒரு மாதிரி. இப்போ நல்லா கிரேவி குக் ஆகிடுச்சு. இந்த நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை அப்படியே பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்ட பிறகு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸு கடாயை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஹீட்டில் இருக்கணும். நடுவில் ஒரு தடவை 2 தடவை எடுத்து நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் வெளியே ஒரு டேஸ்டியாக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம நான் கூட, சப்பாத்தி, பரோட்டா எது கூட வேணாலும் இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படி ரெசிபி இருக்குன்னு சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டான டேங்கி டேஸ்ட் இருக்கும்.